அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மீன லக்னம் ஜாதகருடைய சூட்சம பலன்கள். அதுவும் ஒரே கிளைண்ட் ஜாதகருடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம். நான் கிளைண்ட்டிட்ட சொன்ன பலன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜோதிடம் என்பது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். புரியாத வரைக்கும் தான் அது கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. இறைவன் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி மூலமாக இலவசமாக சொல்லிக் கொடுத்த விஷயம்தான் நான் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன். உலக மக்கள் அனைவருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஜாதகருடைய ஜாதக பலன் சொல்லக்கூடிய சக்தி ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் ஜோதிடம் என்பது தெய்வக்கலையாக மாறிவிட்டது. இறைவன் கொடுத்த வரம்தான் ஜோதிடர். ஜோதிடர்களுக்கு பலன் சொல்லுவதில் தோல்வி வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கற்ற ஜோதிட கலை மூலமாக உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தலைப்பும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் யூஸ் பண்ணுற என்னுடைய அனைத்து ஜோதிடம் சப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய அனைத்து ஜோதிடம் பிடிஎஃபில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடத்துறை மூலமாக விரைவில் வெற்றி பெறலாம். உங்களை தேடி வந்த ஜோதிட கலை நீங்கள் கைவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கே தெரியாத ஜோதிட சூட்சமத்தை நான் மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். வாங்க இன்றைய வீடியோ தவிலிப்புக்குள் செல்வோம். மீன லக்னம் ஜாதகருடைய சூட்சம பலன்களை பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. இப்ப என்ன பலன் சொல்லலாம்? உபய லக்னத்திற்கு 7 குரு சுக்கிரன், 8 இருக்கும் மாந்திக்கு 7, 8 அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருப்பதால் ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு நகை வாங்கி கொடுக்க மாட்டார். ஓகே, நெக்ஸ்ட். குடும்பஸ்தானத்தில் வக்கர கிரகம் இருப்பதால் ஜாதகருடைய பெற்றோருக்கும் வாழ்க்கை துணையுடைய பெற்றோருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. சுகஸ்தான அதிபதியும் தாம்பத்தியஸ்தான அதிபதியும் ஒரே அதிபதியாக வந்த புதன் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று காலபுருஷனுக்கு தாம்பத்தியஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதக நீடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட். காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. வாகன செலவுகள் அதிகம் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. தாய் வழி உறவு மூலமாக ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. குழந்தையால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியும் தன்னுடைய பகை வீட்டில் சஷ்டாஷ்டகம், மேலும் 12இல் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு அதிகமான அசுப செலவுகள் அதிகம் ஏற்படும். அதுவும் மருத்துவமனை செலவுகள் அதிகம் ஏற்படும். ஜாதகருக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது. கால் பாதத்தில் வலி ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 6இல் கேது, 6ஆம் அதிபதி நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் அது சுக்கிரன் வீடாக இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம் கிடைக்காது. அது சரராசியாக இருப்பதால் ஜாதகருடைய வேலை எளிதில் துண்டிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட். 5ஆம் பாவமும் 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்படுவதால் ஜாதகருக்கு
உழைப்பில்லாத வருமானம் கிடைக்காது. அடுத்து 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும் மாந்தியுடன் இருப்பதால் வாகன விபத்து ஏற்படும். கவனம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 6இல் கேது, 6ஆம் அதிபதி நீசம், இதில் புதனும் மாந்தியும் இருப்பதால் ஜாதகருக்கு கடன் உண்டு. அதுவும் வங்கி மூலமாக கடன் வாங்குவார். டாக்குமெண்ட் அடமானம் வைத்து கடன் வாங்குவார். ஓகே, நெக்ஸ்ட் சூரியன் சனி சமசப்தமம், இந்த இருவருக்கும் மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கும் உயர் அதிகாரிக்கும் ஒத்து வராது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சனிக்கிழமை சனியின் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம் என்பதால் ஜாதகர் பிறந்த உடனே மருத்துவமனையில் கண்டத்தை சந்தித்தவர் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. உபய லக்னத்திற்கு குரு சுக்கிரன் சேர்க்கை 7இல் இருப்பதால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. இதில் லக்னாதிபதி பகை வீட்டில் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அடங்கி போகணும். இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை பிரிவினையில் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செவ்வாய் சந்திரன் தொடர்பு உண்டு. இதில் ஒருவர் 2ஆம் அதிபதி, அதனால் ஜாதகருக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. மாந்திக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் தொடர்பு இருப்பதால், இதில் 7, 8 அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் மனைவி குடும்பத்தில் ஒருவருக்கு நிச்சயம் துர்மரணம் ஏற்படும். அதாங்க அகால மரணம் சொல்லுவாங்கள்ல, அதான். ஓகே, நெக்ஸ்ட் 12இல் ராகு, அது காற்று ராசியாக இருப்பதால் ஜாதகர் நைட் ஷோ படம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர். ஜாதகர் சின்ன வயசில் நைட் ஷோவில் தான் படத்துக்கு போவார். ஓகே, நெக்ஸ்ட் 6இல் கேது, கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். கேட்டேன், ஆமான்னு ஒத்துக்கிட்டார். நான் எந்த பலன் சொன்னாலும் உடனே ரிப்ளை கேட்டுருவாங்க. சொல்ல சொல்ல இனிக்குது அப்படின்னு ஒரு பாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. சூரியன் வீட்டில் கேது, சனியின் பார்வை நீச சூரியனுக்கு உண்டு. அதனால் ஜாதகருக்கு பேக் பெயின், முதுகு வலி பிரச்சனை உண்டு. 7ஆம் அதிபதிக்கு ஏழாம் அதிபதி புதனுக்கு 6ஆம் அதிபதியும் மாந்தியும் தொடர்பு இருப்பதால் மனைவி நோயாளி. மனைவிக்கு மாதவிடாய் பிரச்சனையும் கர்ப்பப்பை பிரச்சனையும் எளிதில் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் 3ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்படுவதால் ஜாதகர் தைரியமில்லாதவர். ஓகே, நெக்ஸ்ட் 7ஆம் அதிபதியும் சூரியனும் சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் வீட்டின் நிர்வாகம் மனைவியிடம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 2, 12 அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருப்பதால் ஜாதகருடைய கண் ஹீட்டாக இருக்கும். கண்களில் எரிச்சல் ஏற்படும். குடும்பத்தில் வரவு செலவுகள் அதிகம் ஏற்படும். குடும்பத்தில் பணம் தங்காது. ஓகே, நெக்ஸ்ட் செவ்வாய் சனி பரிவர்த்தனை உண்டு. இதில் ஒரு கிரகம் கேதுக்கு திரிகோணத்தில் உண்டு. அதனால் சகோதர ஒற்றுமை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 5ஆம் அதிபதியும் புதனும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் லக்னம் பாவகத்திரையில் பாதிக்கப்பட்டுள்ளது.
அதனால் ஜாதகருக்கு ஆப்சென்ட் மைண்ட் ஞாபக மறதி ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலபுருஷனுக்கு மாரகாதிபதியும் லக்னத்திற்கு மாரகாதிபதியும் பரிவர்த்தனை மூலமாக மாந்திக்கு தொடர்பு உண்டு. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்துதான் ஜாதகருக்கு வாழ்க்கை துணை அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு லக்னாதிபதி நீச கிரகத்துடன் இருப்பதால், அதுவும் 7ல் இருப்பதால், அது பாதகஸ்தானமாக இருப்பதால், மேலும் 7ஆம் அதிபதி மாந்தியுடன் பரிவர்த்தனையில் இருப்பதால் மனைவி மூலமாக ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.